வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மா, ரோஹிணியை நீங்க அடிக்கலனாலும் உங்க ஆளுங்க போய் அடிச்சிருக்காங்க, அதுவும் தப்பு தானேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. மீனா என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்க, நீங்க நடந்ததெல்லாம் ஏன் போய் அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மீனா சங்கடத்தோட, மாமா நாங்க எதையும் போய் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லல மாமா. இந்த விஷயம் எல்லாம் சத்யாவுக்கு தெரிஞ்சு அவன் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டான். ஆனா அவங்க இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல மாமா, மன்னிச்சிடுங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க, விஜயா திருப்தியா பரவாயில்ல விடுங்க, எப்படியோ அந்த பார்லர்காரி அடி வாங்கிட்டா, அதுல எனக்கு சந்தோஷம் தாங்கிறாங்க விஜயா. மனோஜ் எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்க, அதுல உனக்கு என்ன சந்தோஷம் கேக்குறாரு அண்ணாமலை. அன்னைக்கு நானே அவ கைய கால உடைச்சிருப்பேன், நீங்க தான் தடுத்துட்டீங்க. அவளுக்கு இதெல்லாம் தேவைங்க, இப்படி போறவங்க வர்றவங்க எல்லாம் அடிச்சாதான் அவளுக்கு புத்தி வருங்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் துணை கூப்பிட்டு, என்னடா மனோஜ்னு கேட்க, எனக்கும் சந்தோஷம் தாமா அப்படிங்கிறாரு அவரும். அப்படின்னு விஜயா பெருமையா பார்க்க, நானும் அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு மனோஜ் விஜயாவுக்கு ஏத்த மாதிரி சொல்ல, ஏண்டா மனோஜ், என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்புடாங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா, தப்புதான், இப்படிலாம் நடக்கும்னு நானும் நினைக்கலப்பா. அவங்கெல்லாம் இப்படிதான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே தடுத்திருப்போம்ப்பா. பார்லர் அம்மாவை அவங்க அடிச்சிருக்க கூடாது, அது தப்புதான் பண்ணு ஃபீல் பண்றாரு முத்துவும். விஜயா கலகலன்னு சிரிச்சுட்டு, எல்லாத்துக்கும் கை வாங்குறவனே தப்புன்னு சொல்றான், ஆச்சரியமால இருக்கு, அவளெல்லாம் கொன்னா கூட தப்பு இல்லைங்கிறாங்க விஜயா. விஜயா அப்படிலாம் பேசி பழகாத, அந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல கோவமா இருக்கா, ஒருவேளை இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு போலீஸுக்கு போனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு தொடநடங்கி அண்ணாமலை சொல்றாரு. அப்பா, அவ தானே என்னை ஏமாத்திருக்கா, அவ எப்படி போலீஸுக்கு போவா அப்படின்னு புள்ள மனோஜ் அறிவா கேக்குது. அதானே, நம்ம குடும்பத்தை ஏமாத்தினதுக்கு அவளைதான் தூக்கி ஜெயில போடணும், முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும், முதல்ல அந்த வேலையை தான் செய்ய போறேன் அப்படின்னு ஏகப்பட்ட முதல் வேலையை வச்சிருக்காங்க விஜயா. அண்ணாமலை யோசனையா திரும்ப, இங்க யாருங்க முத்து மீனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கொஞ்சம் போலீஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. முத்து மீனா அண்ணாமலை 3 பேரும் சடக்குன்னு திரும்பி பார்க்க, படக்குன்னு எந்திரிக்கிறாங்க மனோஜும் விஜயாவும். என்னடா போலீஸ் உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க, நான் தாங்க சார் முத்து, அவ மீனா. என்ன சார் விஷயம் அப்படின்னு முத்து போய் அவங்க முன்னாடி கேட்க, 2 கான்ஸ்டபிள் ஒரு லேடி கான்ஸ்டபிள்னு இருக்காங்க, உங்க 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் சொல்ல, ஏங்க சார்னு கேக்குறாரு முத்து. ஒரு விசாரணை இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, என்னங்க சார் விசாரிக்கணும், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. உங்க மேல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, விஜயா திக்குன்னு அண்ணாமலையை பாக்குறாங்க. எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, யார் சார் அப்படி கொடுத்தது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. குடும்ப தகராறுல ரோஹிணின்னு ஒரு பொண்ணை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல, பாத்தியா இதுக்கு தான் நான் எதுவும் வேணான்னு சொன்னேங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க, விஜயா ஐயோன்னு அண்ணாமலையை பாக்குறாங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதான் விசாரணைக்கு கூப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. ரோஹிணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா அப்படின்னு மீனா கேட்க, அப்பா நீ சொன்னது சரிதான்ப்பா, அந்த பார்லர் அம்மா வேலையை காட்டி விட்டுருச்சு, நாங்க அடிக்காமலே எப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு பாருப்பா அப்படிங்கிறாரு முத்து. இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. போலீஸுக்கு போற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா, அவ என்ன பெரிய உத்தமியா, அவ கதையை கேட்டா நாரிடுங்கிறாங்க விஜயா. நீங்க 2 பேரும் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, சார் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கூப்பிட்டு இருக்க, சார் அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா இவங்க 2 பேருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி வந்து சொல்றாரு. ஆமாங்க சார், அவ ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, ஆக்சுவலி அவ தான் எங்களை எல்லாரையும் ஏமாத்தி இருக்காங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். நான் எதுக்கு வரணும், இவங்க மேல தானே கம்ப்ளைண்ட் அப்படின்னு மனோஜ் படக்குன்னு பல்பு கொடுத்துடுறாரு. அவங்களதான் சொல்றேன்னு கான்ஸ்டபிள் சொல்ல, பாத்தியாப்பா இவனாலதான் நாங்க மாட்டிருக்கோம், எப்படி கலந்துக்கிறான் பாத்தியாப்பா அப்படின்னு முத்து முறைக்கிறாரு. சார் நிஜமாவே இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை அடிக்கலங்கிறாரு அண்ணாமலை. சார் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து இருக்குங்க சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, அப்பா நீ இதுக்கெல்லாம் பயப்படாதப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நாம ஒன்னும் தப்பு பண்ணலையேப்பா, உண்மை நம்ம பக்கம் இருக்கும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நாங்க போயிட்டு வந்துடுறோங்கிறாரு முத்து. நானும் வரேன்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நீ எல்லாம் வர வேணாம்ப்பா, அந்த பார்லர் அம்மா நம்மள பழி வாங்கணும்னு பாக்குது, நாங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை எடுத்து சொல்றோம், எங்களுக்கு எதுவும் ஆகாது, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஏதோ பிக்னிக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு முத்து. வா மீனான்னு கூப்பிட, போயிட்டு வர மாமான்னு மீனாவும் கிளம்புறாங்க. ஜாக்கிரதமா அப்படிங்கிற அண்ணாமலை விஜயா பக்கம் திரும்புறாரு.
பாத்தியா, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், ரோஹிணி சாதாரணமானவ இல்ல, அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ என்ன வேணும்னாலும் செய்வா. இப்ப பாத்தியா, போலீஸ் வரைக்கும் போயிட்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அவ என்ன வேணும்னாலும் செய்யட்டுங்க, அதுக்கு மேல எனக்கும் செய்ய தெரியும். அவ பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்ல, நானும் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வக்கீல கூட பார்த்து பேசிட்டேன். சீக்கிரமே இந்த குடும்பத்துல இருந்து மொத்தமா அவளை அறுத்து விடுறேன். அதுக்கப்புறம் அவ என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு விஜயா கோவமா உள்ளர போக கூடவே போறாரு மனோஜும். அண்ணாமலை யோசனையும் தவிப்புமா அப்படியே நிக்கிறாரு. ஸ்டேஷன்ல ரோகிணி தலையில குப்பையோட அப்படியே குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்க, இந்தாப்பா இதை சாப்பிடு, அம்மா வேலை முடிச்சதும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு உள்ளர போறாங்க. ரோஹிணி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கான்ஸ்டபிள் முத்துவையும் மீனாவையும் கூட்டிட்டு உள்ளர போறத பாக்குறாங்க. உடனே எழுந்து நின்று தலையை ஒதுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. அவங்க 2 பேரையும் வன்மத்தோட பார்த்துட்டு இருக்க 2 பேரும் கிராஸ் பண்ணி உள்ளர வர்றாங்க. சார், இவங்க தாங்க சார் அவங்க 2 பேரும் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட, ஓ நீங்க தான் அந்த ரவுடி ஜோடியான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். சார், நாங்க ரவுடிலாம் இல்லைங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க பண்ணின வேலைக்கு வேற என்ன சொல்றதுன்னு கேக்குறாரு அவரு. அம்மா இங்க வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட ரோஹிணி பேய் மாதிரியே வர்றாங்க. பாவம் இன்ஸ்பெக்டர் உண்மை தெரியாம பேய்கிட்ட மாட்ட போறாரு. இந்த பொண்ணு உனக்கு என்ன உறவு சொல்லியா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க, என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அண்ணி தானே, அண்ணியை இப்படிதான் அடிப்பியான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். சார், இவங்கெல்லாம் அண்ணி மாதிரிலாம் என்கிட்ட என்னைக்குமே நடந்துகிட்டது இல்லைங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அதனால புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அடிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவரு. சார், நாங்க அடிக்கலாம் இல்லைங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, ஏமா அந்த பொண்ணோட கோலத்தை பாருமா, 2 பேரும் சேர்ந்து ஒரு வண்டியில கூட்டிட்டு போய் அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து அடிக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் 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 இதெல்லாம் பச்சை பொய்ங்க சார், இன்னமும் பொய்யாதான் பேசிட்டு இருப்பியா, திருந்த மாட்டியான்னு டக்குன்னு ரோஹிணி பக்கம் திரும்பி கேக்குறாரு முத்து. யோ என்னையா, நான் இருக்கும்போது இங்க அவங்கள விரட்டுற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. மாட்டு நல்ல வசமா மாட்ட போறேங்கிற மாதிரி ரோஹிணி பாத்துட்டு இருக்காங்க. சார், இவ பொய் சொல்றா சார், நாங்க இவளை அடிக்கலாம் இல்ல அப்படிங்கிறாங்க மீனா. தப்பு பண்ணவங்க என்னைக்குமா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, குடும்ப தகராறுன்னா ஆளுங்களை கூட்டிட்டு போய் அடிப்பீங்களா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர். முருகா, இவங்க 2 பேர் மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கிறாரு. ஒரு ஓகே சார்னு சொல்ல, உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. ஏய் ரோஹிணி, நாங்களா உன்னை அடிச்சோம், ஏன் இப்படி அபாண்டமா பொய் சொல்ற, நீ பண்ணின ஃப்ராடத்தனத்துக்கு தான் மாட்டிக்கிட்ட, இப்ப என்ன எங்களை பழி வாங்குறியா அப்படின்னு மீனா கேட்க, சார் இவங்க 2 பேரும் தாங்க சார் என்ன அடிச்சாங்க, இவங்களால என் உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க சார் அப்படின்னு ரோஹிணி அழுது நாடகம் போட்டுட்டு இருக்க. ஏய் என்னடி போற போக்குல அப்படின்னு மீனா அதிரடியா போய் ரோஹிணியோட கையை முறுக்கி பின்னாடி திருப்புறாங்க. ஏமா இருமா, நிறுத்துமா, கைய விடுமா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. மீனா கைய பிடிச்சு பயங்கரமா முறுக்கிட்டு இருக்க. ரோஹிணி வழியில அலறாங்களா இல்ல நடிக்கிறாங்களான்னு நமக்கே தெரியல. இவ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, முதல்ல கைய விடுமாங்கிறாரு அவரு. கைய வெடுக்குன்னு புடுங்கிக்கிட்டு ரோஹிணி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கைய கூப்பி, சார் சார் சார், என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவங்க தாங்க சார் என்ன வீட்டை விட்டு பிரிச்சு விரட்டிட்டாங்க, இனிமே அவர் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி என்ன மிரட்டி அடிச்சுட்டாங்க சார், இந்த 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும் சார், ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார் அப்படின்னு ரோஹிணி புளிஞ்சு எடுத்துட்டு இருக்க. அடேங்கப்பா, மீனா எப்படி கதை அளக்குது பாருங்கிறாரு முத்து. அம்மா நீ பயங்கரமான ஆள்தாமா, பொய்யெல்லாம் இப்படி அசால்ட்டா அடிச்சு விடுறேங்கிறாரு முத்து. யோ அப்ப யாரும் இவங்களை அடிக்கலங்கிறியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் நாங்க அடிக்கலங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, சார் இவங்க தாங்க சார் பொய் சொல்றாங்க, இப்படி ஒருத்தங்களை போட்டு அடிக்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க சார், இந்த ஆளு சின்ன வயசுல ஒரு மர்டர் அட்டம் பண்ணிட்டு சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தவங்க சார், நீங்க வேணா அவங்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு ரோஹிணி. நான் யாருன்னு தெரியாம என் மேலேயே கைய வைக்கிறீங்க, என் வாழ்க்கையிலேயே விளையாடுறீங்க, நான் எந்த எல்லைக்கும் போவேன், உங்களை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேங்கிற மாதிரி முத்துவை பாக்குறாங்க. முத்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. சார் இவளுமே சாதாரண பொண்ணெல்லாம் இல்லைங்க சார், பூக்கட்டுறேங்கிற பேர்ல ஒரு கிரிமினல் கூட்டத்தையே சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய மண்டபத்துக்காரங்களை மிரட்டி இந்த பொண்ணு ஆர்டர் வாங்கிட்டு இருக்குங்க சார் அப்படின்னு ரோஹிணி கூசாம சொல்ல, எங்கிற அதிர்ச்சியோட பாக்குறாங்க மீனா. என் புருஷன் கூட நான் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன கொல்ல பாக்குறாங்க சார், இவங்க என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார்ங்கிறாங்க ரோஹிணி. எப்படி இந்த அளவுக்கு கேவலமா இருக்கிற நீ, மனசாட்சி இல்லையா உனக்கெல்லாம் அப்படின்னு மீனா கேட்க, ரோஹிணி அப்படி எரிக்கிற மாதிரி முறைக்கிறாங்க. முத்து இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியவே வரல. இந்த ஆஸ்கர் அம்பாசிடர் கார்னு ஏதோ அவார்டு இருக்காமே, அதை இதுக்கு வாங்கி கொடுங்க சார்ங்கிறாரு முத்து. இப்படி ஒரு ஆக்டிங் நான் சினிமாவில கூட பார்த்தது இல்லைங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி பரிதாபமா இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பிட்டு முத்துவை முறைக்கிறாங்க.
யோ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத முருகா, இவங்க 2 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கிறாரு, கோர்ட்ல சப்மிட் பண்ணணும், அட்டெம்ப்ட் டு மர்டர்னு எழுதுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் நாங்க எதுவுமே பண்ணலைங்க சார். ஏங்க சார் எங்க மேல கேஸ் போடுறீங்கிறாங்க மீனா. மீனா இப்ப எதுக்கு நீ அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற? நாம எதுவும் தப்பு பண்ணல, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல வாங்குறாரு முத்து. போற போக்குல ரோஹிணிய ஒரு முறை மறைச்சிட்டு போறாங்க மீனா. போங்க போங்க, இவ்வளவு திமிரா உங்களுக்கு வச்சுக்கிறேன் இருங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வன்மத்தோட பாத்துட்டு இருக்காங்க. வெளியே சாப்பிட்டுட்டு இருந்த பையன் திடீர்னு ஆன்னு கத்திக்கிட்டே உள்ளர ஓடி வர்றான். மீனா கோவத்துல சொல்லிட்டு இருக்காரு, நீ அமைதியா இரு மீனா, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த குழந்தை ஓடி வர, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுடா வாயை திறன்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் பதறிக்கிட்டு இருக்க. மத்தவங்களும் ஓடி வர்றாங்க குழந்தைகிட்ட. வாயில ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு, என்னன்னு பாருமா, என்னப்பாச்சு என்னப்பாச்சு அப்படின்னு எல்லாரும் பதறிட்டு இருக்க. முத்துவும் வேகமா அங்க வந்து அந்த குட்டி பையனை தூக்கி தலைகீழா தோல்ல போட்டுக்கிறாரு. மீனா அந்த பையனோட முதுகுல தட்டுறாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான்டா, மூச்சு விடு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மீனா அந்த பையனோட முதுகுல தட்டிட்டு இருக்காங்க. அப்போ அருண் கரெக்டா உள்ளர வர்றாரு. என்னாச்சுங்க சார்னு கேட்க, சார் காயத்ரி மேடம் பையனுக்கு மூச்சு விட முடியாம போயிருச்சு அப்படின்னு அருண் கிட்ட அந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான்டா, மூச்சு விடு, தண்ணி குடிக்கலாம் வா, மூச்சு விடு மூச்சு விடு. ஒண்ணும் இல்லடா அக்கா, கூட்டிட்டு போய் உட்கார வைங்கக்கா அப்படின்னு முத்து சொல்ல மீனா குடிக்க தண்ணி குடுக்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் சரியாயிடும்பா கவலைப்படாத பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. கான்ஸ்டபிள் ஒருத்தர் இன்னொரு தடவை தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. தண்ணி கொஞ்சம் பொறுமையா குடி, தண்ணிய குடிடா, ஒண்ணும் இல்ல அப்படின்னு அந்த காயத்ரி சமாதானம் பண்ண. முத்து அந்த பையன் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்து, ஒண்ணும் இல்லடா பயப்படாத, நல்லா ஆயிடுச்சான்னு கேட்க அந்த பையன் அப்படின்னு தலையாட்டுறாரு. அந்த பையன் இப்ப தெளிவாகி முத்துவை பார்க்க, அது ஒண்ணும் இல்லக்கா, சிப்ஸ் தொண்டையில மாட்டிக்கிச்சு, நான் உள்ளர வரும்போதே பார்த்தேன், பையன் எள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தான், அதான் அப்படி ஆயிருக்கும், வேற ஒண்ணும் இல்ல, சரியாயிடும்டா அப்படிங்கிறாரு முத்து. அந்த பையனும் அப்படின்னு தலையாட்டுறாரு. இன்ஸ்பெக்டரும் வந்து நின்னு பாத்துட்டு இருக்காரு. எழுந்திருக்கிற காயத்ரி, ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க புள்ளைய பாருங்கிறாரு முத்து. ஏமா காயத்ரி, பையனை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போமா, சரி எல்லாம் கிளம்புங்கிறாரு இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் முருகன் அந்த பக்கம் போக, எஃப்ஐஆர் போட்டியான்னு கேக்குறாரு. இன்னும் இல்லைங்க சார், நான் ஆரம்பிக்கும் போதுதான் இது மாதிரி ஆயிடுச்சு, இதோ போடுறேன் அப்படின்னு அவரு நடக்க, இல்ல வேண்டாம் எழுதாதங்கிறாரு இன்ஸ்பெக்டர். உடனே ரோஹிணி பேய் மாதிரி ஓடி வந்து, சார் என்னங்க சார் எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்றீங்க, எனக்கு ஒரு நியாயம் வேணுங்க சார்னு கத்துறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம், சரி நீ சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, உண்மைதாங்க சார் அப்படின்னு கத்துறாங்க ரோஹிணி. யாரோ ஒரு பையன் உயிர் போயிடக்கூடாதுன்னு 2 பேரும் துடிச்சு போய் காப்பாத்துறாங்க. இவங்க உன்னை தூக்கிட்டு போய் அடிச்சு கொல்ல பார்த்தாங்களா, என்ன பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரோஹிணி பக்கம் திரும்பிட, அருண் எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாரு. ரோஹிணி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. சார் உலகத்திலேயே அதிகமா பொய் பேசுறவங்களுக்கான கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்தா இந்த அம்மாவுக்கு தாங்க சார் கொடுக்கணும், அதெல்லாம் கணக்கே இல்லாம பேசுங்க சார்ங்கிறாரு முத்து. சார் நான் உண்மையை தாங்க சார் சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஒருத்தர் மேல பொய் கேஸ் கொடுக்கறதும் கிரைம் தான், ஏமாத்த கூடாதுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் நான் ஏமாத்துறவெல்லாம் இல்லைங்க சார் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஐயோ அப்புறம் நீ என்ன காந்தி வழியில வாழ்றவளா நீ? சார் நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன், இது எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கு தெரியுமாங்க சார் இன்னும் முத்து ஆரம்பிக்க. ரோஹிணி கொஞ்சம் விட்டு பார்வை பாக்குறாங்க. என் அண்ணனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார், கொஞ்சம் மாசத்திலேயே புருஷங்காரன் இறந்துட்டான் அப்படிங்கிறாரு முத்து. அது மட்டும் இல்லைங்க சார், இவளுக்கு ஸ்கூல் படிக்கிற அளவுக்கு பையன் வேற இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, அருண் என்ன நடக்குது இங்கிற மாதிரி மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. ரோஹிணி திருட்டு பார்வையோட நிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சி மலேசியாலேயே பெரிய பணக்கார பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்தி என் அம்மாவை ஏமாத்தி நம்ப வச்சு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, இன்ஸ்பெக்டர் அசந்து போய் பாக்குறாரு. ஓ சீட்டிங் கல்யாணமா அப்படின்னு அவரு கேட்க, ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க. அதேதாங்க சார், இந்த உண்மை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க சார் எங்களுக்கு தெரிஞ்சது, அதனாலதான் என் அண்ணனும் அம்மாவும் இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாரு முத்து. அது மட்டும் இல்லைங்க சார், எங்க வீட்டுல இருந்தப்போ எங்களுக்கே தெரியாம நிறைய கெடுதல் பண்ணியிருக்கா இவ. ஒரு திருட்டு பயலோட சேர்ந்து என் புருஷனோட கார் ஒயரை கட் பண்ணி அவரை கொல்ல பார்த்திருக்காங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, திடுக்குன்னு பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். அருணும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. இந்த விஷயம் என் பூக்கட்டுற ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவர் மேல அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குங்க சார், இவ இப்படி பண்ணிட்டாங்கிற கோவத்துல அவங்க எல்லாரும் போய் இவளை அடிச்சிருக்காங்க, அது தப்புதாங்க சார், ஆனா இது எங்களுக்கே தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ பொய் சொல்றாங்க சார் அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க. பொய் சொல்றது அவங்களா நீங்களா அப்படின்னு ஒரு குரல் வர, எல்லாரும் அங்க பாக்க அங்க அருண் நிக்கிறாரு. என்னங்க இது, அருண் எப்ப வந்தாரு, என்ன பேசுறாருன்ற மாதிரி அதிர்ச்சியா மீனா முத்துவ பாக்குறாங்க. முத்துவும் அதிர்ச்சியோட பாக்குறாரு. ரோஹிணி அதிர்ச்சியோட அருணை பாக்குறாங்க. அருண் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல வர, இவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் அருண் கேக்குறாரு அவரு. சார்
இவங்க என் ஒய்ஃபோட சிஸ்டர் தான் அப்படின்னு அருண் சொல்ல, ஓ ஒரே குடும்பம் தானான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். ஆமாங்க சார் நான் அருண் சொல்ல, என்ன பூமி எதை தலைகீழா சுத்துதா இப்படி பேசுறான்ற மாதிரி முத்துவும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவங்க சொன்னது எல்லாம் உண்மைங்க சார். அந்த வீட்டுல நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். இந்த ரோஹிணி அந்த குடும்பத்தையே ஏமாத்தி இருக்காங்க. அவங்க எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க சார். இவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அருண் சொல்ல, ரோஹிணி அவரையும் முறைக்கிறாங்க. இப்போ எனிமி லிஸ்ட்ல இன்னொருத்தரும் கூடியாச்சு. ரோஹிணியோட கண்ணுல அருணோட பிக்சரும் பதிவாயிடுச்சு. ஆனா மீனாவும் முத்துவும் தான் இதை நம்ப முடியாம பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல அப்படின்னு கேட்க, இல்லங்க சார், இவங்க தானே ரோஹிணி கைய நீட்ட. ஏய் பொய் சொன்ன, அவ்வளவுதான் உன்ன, உண்மையை சொல்லு, இவங்கள அடிச்சாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த. சார் அது இவங்க சொல்லிதாங்க சார் அந்த பொம்பளைங்க எல்லாரும் என்ன அடிச்சாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி. பாத்தீங்களாங்க சார், இவ்வளவு நேரம் நாங்க அடிச்சோன்னு சொன்னா இப்ப நாங்க சொல்லி அடிச்சாங்கன்னு சொல்றா. வாயை திறந்தாலே பொய் தான் அப்படின்னு அருவருப்போட சொல்றாங்க மீனா. குடும்பத்துக்குள்ள இப்படி ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு பொய் கேஸ் வேற குடுக்கறியா நீ? இதுக்கு உன்னதான் தூக்கி உள்ளர வைக்கணும் தெரியுமான்னு மிரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். சார் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட்டு இருக்க, முருகன் இந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் போடியா போமா அப்படின்னு அவரும் அதே அருவருப்போடு சொல்லிட்டு போயிடுறாரு. சார் 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 ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு முத்து இன்ஸ்பெக்டர் பின்னாடி ஓடி வந்து நிக்கிறாரு. அவரு திரும்பி நின்னு பார்க்க, கேஸ் எல்லாம் வேணாங்க சார், எங்க அண்ணன் இப்பதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். இந்த நேரத்துல அது உள்ளர போயிருச்சுன்னா டைவர்ஸ் கிடைக்கிறது இழுத்தடிக்கும் சார். எங்க அண்ணன் லைஃப் தாங்க சார் வீணாகும். அதனாலதாங்க சார் சொல்றேன், வேணாங்க சார் ப்ளீஸ் சார்ங்கிறாரு முத்து. இன்ஸ்பெக்டர் பயங்கர காண்டாயிடுறாரு. சார் இவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆனாதாங்க சார் எங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க சார் அப்படிங்கிறாங்க மீனா. இத பாருமா, இதுதான் லாஸ்ட் வார்னிங். நீ பண்ணின வேலைக்கு உன்னை தூக்கி உள்ளர வச்சிருக்கணும். இவங்க சொன்னாங்களேன்னு தான் வெளியே விடுறேன் போ அப்படின்னு ரோஹிணியை பார்த்து கேவலமான ஒரு பார்வை பார்க்கிறாரு இன்ஸ்பெக்டர். மீனாவும் முத்துவும் ரோஹிணியை பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி பயங்கரமா முறைக்கிறாங்க. திரும்ப திரும்ப என்ன சீண்டி தப்பு பண்றீங்க, உங்களை மொத்தமா ஒழிச்சு கட்டுறேன்ற மாதிரி ரோஹிணி பார்க்க, போமாங்கிற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அப்படியே ஓர பார்வையை பார்த்துக்கிட்டே போறாங்க ரோஹிணி. சரிப்பா நீங்க கிளம்புங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கும்பிடுறாங்க. அருண் அவங்களுக்கு எதிரில் நிக்க ரெண்டு பேருமே அருணையே பாக்குறாங்க. முத்து நேரா அருண் முன்னாடி வந்து நின்று, எங்களுக்காக பேசினதுக்கு தேங்க்ஸ், வரேன் அப்படின்னு சொல்ல, போயிட்டு வரோங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, அருணும் ஒரு மாதிரி மனசு நிறைவோட சரிங்கிறாரு. வெளியே வந்து ரோஹிணி போய் நின்னுட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க. மீனா கத்த மீனா நிக்கிறாங்க. முன்னாடி போன முத்துவ திரும்பி வந்து நிக்கிறாரு. மனோஜ் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆக்குவேன்னு சொன்னல, அது ஒரு நாளும் நடக்காது. மனோஜ் கிட்ட இருந்து என்னை யாருமே பிரிக்க முடியாது. இது உனக்கு அடங்கி இருந்த ரோஹிணியா சொல்லல, என் வாழ்க்கையை காப்பாத்திக்க என்ன வேணா செய்யற கல்யாணியா சொல்ற அப்படின்னு. கல்யாணியா ரோஹிணியான்னு நம்மளையே குழப்புறாங்க அவங்க. ஓ கல்யாணியின் சபதமா அப்படின்னு முத்து சொல்ல, இல்லங்க இது ரோஹிணியின் ரோஷம் அப்படின்னு மீனா சொல்ல. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. நமக்கு சிரிப்பெல்லாம் வரல, ஒரே மண்டையில கொடைச்சலா தான் வருது. ரோஹிணி ரெண்டு பேரையும் வெறியோட பாத்துட்டு இருக்க. சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆளை பாரு சவால் விடுறாளாம். தூக்கி உள்ளர வச்சிருப்பாங்க, போனா போகுதுன்னு விட்டுட்டு போறோம் போடி அப்படின்னு மீனா போக முத்துவம் நடக்கிறாரு. பயங்கர வன்மத்தோட முறைச்சிட்டு நிக்கிறாங்க கல்யாணி. இனிமே கல்யாணினே கூப்பிட்டுக்கலாங்க, ஏன்னா இப்ப கல்யாணி பேய் போய் நிஜ உருவத்துல இருக்க கல்யாணியே கல்யாணி தானே சொல்லிட்டதுனால இனி அவங்க கல்யாணி தான். வீட்டுக்குள்ள வர்ற முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்க. உள்ள இருந்து விஜயாவும் மனோஜும் வர்றாங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் போடுற நிலைமைக்கு போயிடுச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, சரின்னு கேட்டுக்கிட்டே அவர் உட்கார வர்றாரு. அப்பதான் இந்த விஷயம் நடந்தது. இன்ஸ்பெக்டரும் எங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, இயற்கையே உனக்கு துணையா இருந்திருக்கு, நாம நல்லது பண்ணினா நமக்கு நல்லதுதான் நடக்குங்கிறாரு அண்ணாமலை. 100% உண்மைப்பா அது, அதை நாங்க இன்னைக்கு எங்க கண்ணால பார்த்தோம்ப்பா அப்படிங்கிறாரு முத்து. அப்போ அங்க வந்து நிக்கிற மனோஜை பார்த்துட்டு, ஆமா இவர் உடனே டக்குன்னு யோசிச்சு அந்த பையன் உயிரை காப்பாத்தினதும் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு மாமா அப்படின்றாங்க மீனா. ஆனா ஒண்ணுப்பா, பார்லரமா இருக்கு பாத்தியா, அது நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்ல, சினிமா வில்லியவே தாண்டிடும். என்னென்ன பொய் சொல்லுது தெரியுமாங்கிறாரு முத்து. அதான் அவ குணம் என்னன்னு நமக்கு தெரியும்ல, விடுங்கிறாரு நம்மளை. இதுல இருந்து ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டீங்கல்ல, அது போதுங்கிறாரு. இப்போ மொபைல் ரிங்காக மீனா அந்த போன் எடுங்கிறாங்க விஜயா. மீனா போய் போன் எடுத்துட்டு வந்து கொடுக்க விஜயா அதை கையில வாங்குறாங்க. லாயர் கால் பண்றாங்க, அந்த வக்கீல் தான் கால் பண்றாங்க அப்படிங்கிற விஜயா கால் ஆன் பண்ணி காதுல வச்சு, ஹலோ சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க. வணக்கங்க, நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் உங்க மூத்த மருமக கிட்ட இருந்து ஏதாவது ரிப்ளை வந்துச்சா அப்படின்னு வக்கீல் கேட்க, மேடம் அவ ஒண்ணு என் மருமக இல்ல அப்படின்றாங்க விஜயா. மேடம் அன்னைக்கே சொன்னேன்ல, கோர்ட்டு சொல்ற வரைக்கும் அவங்க உங்க மருமக தான். ஏதாவது ரிப்ளை வந்ததா, உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா
அப்படின்னு வக்கீல் கேட்க, இல்லைங்க மேடம் எதுவும் பேசலங்கிறாங்க விஜயா. எனக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறாங்க வக்கீல். அடுத்த ஸ்டெப்ஸ்னா அப்படின்னு விஜயா கேட்க, கோர்ட்டுக்கு தாங்க வர வைக்கணும். நான் எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணிட்டு ஹியரிங் வரப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு லாயர் சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு போனை வைக்கிறாங்க விஜயா. என்னம்மா சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அவகிட்ட இருந்து எதுவும் பதில் வரலன்னா எப்படியாவது அவளை கோர்ட்டுக்கு வரவழைக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க விஜயா. அந்த பொண்ணு வேணும்னே போலீஸ் ஸ்டேஷன் அதை இதுன்னு அழக்கழிக்கிறா. இப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவுக்கு உண்மையாவே கில்ட்டியா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பாக்குறதுக்கு இருக்கோமோ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அந்த பித்தலாட்டக்காரிய மொத்தமா வெட்டி எரிஞ்சிட்டா போதும், நம்ம குடும்பத்தை பிடிச்ச கெட்ட நேரம் போயிடும் அப்படின்னு விஜயா சொல்ல, அது எப்ப நடக்குமோன்ற எதிர்பார்ப்போட பாக்குறாரு அண்ணாமலை. மீனாவையும் முத்துவையும் ஒரு பார்வை பாக்குறவங்க மறுபடியும் மீனாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேங்கிறாங்க. விஜயா உள்ளர போயிட மனோஜும் பால் மாதிரி பின்னாடியே ஒட்டிட்டு போயிடுறாரு. பா நீ ஃபீல் பண்ணாதப்பா, சில நேரத்துல நாம என்னதான் நினைச்சாலும் கையை மீறி சில விஷயங்கள் நடக்கும். மனோஜ் விஷயத்துல இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, அதை யாரும் மாத்தலாம் முடியாது இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஃபைனான்சியர் ப்ளூ கலர் கோட் ஷூட்டோட வணக்கம்ட்டு உள்ளர வர்றாரு வேகமா. முத்துவுக்கு கோவம் வந்துருது. வேகமா போய் அவர் முன்னாடி நின்னு முதல்ல உள்ளர வரலாமான்னு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் வரணும். நீ பாட்டுக்கு ஒன்ன நேர உள்ளர வந்துகிட்டு இருக்கிற, என்ன வேணும் உனக்கு இப்ப? அதான் எங்க அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னன்னு கேக்குறாரு முத்து கோவமா. நான் உன்னை பிரச்சனை பண்ண வரலன்னு ஃபினான்சியர் சொல்ல, கூடவே ஃபைலோட அவரோட ஒரு ஆள் நிக்கிறாரு. என்ன எதுக்கு வந்த அப்படின்னு முத்து கேட்க, நான் உங்க அம்மா கிட்ட பேசணுங்கிறாரு ஃபினான்சியர். ஒரு 2 நிமிஷம் பேசலாங்களான்னு வந்து நிக்கிற விஜயா பக்கம் திரும்பி கேக்குறாரு. உட்காருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு சேர்ல வந்து உட்கார்றாரு ஃபினான்சியர். உட்கார்ந்தவனைய கால் மேல காலை போட்டுக்கிட்டு, சிந்தாமணி மேடம் உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு அண்ணாமலை பக்கத்துல போய் உட்கார்ந்து விஜயாவை பார்த்து கேக்குறாரு. ஆமா ஏங்குறாங்க விஜயா. அவங்க எனக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க தானே ஃபினான்சியர் சொல்ல, ஓ ஊர்ல இருக்க ஃப்ராடெல்லாம் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு முத்து வெடுக்குன்னு கேக்குறாரு. ஃபினான்சியர் அமைதியா பார்க்க, ஏய் சும்மா இருடாங்கிறாங்க விஜயா. நீங்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா கேட்க, நீங்க அவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லியிருந்தா நான் உங்கள்ட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்திருக்க மாட்டேன். நான் அவங்கள பார்த்து பேசினேன், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, முத்து பயங்கரமா சந்தேகமா பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஹெல்ப்னு மனோஜ் கேட்க, விஜயா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாங்க. பணம் வேண்டான்னு ஏதாவது அப்படின்னு மனோஜ் கேட்க, அது எப்படி மனோஜ் முடியும்? ஏன் பணம் எனக்கு வரணும்லங்கிறாரு ஃபினான்சியர். அப்ப வேற என்ன ஹெல்ப்னு கராரா கேக்குறாரு அவரு. உங்க பையன் என்கிட்ட வாங்கின பணத்தை எப்போ முடியுமோ அப்ப கொடுத்தா போதும் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, மனோஜ் சந்தோஷமாயிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்டு மேல கடன் இருக்குல்ல, அதையும் நானே முழுசா கட்டிடுறேன் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, விஜயா அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. பாருங்க இத்தனை வருஷத்துல நீங்க கூட இந்த வார்த்தையை சொன்னதில்ல, முன்ன பின்ன தெரியாத யாரோ இவர் எனக்காக வீட்டு மேல இருக்க கடனை கட்டுறேன்னு சொல்றாருங்கிற மாதிரி அண்ணாமலையை பாக்குறாங்க விஜயா. அண்ணாமலையும் விஜயாவை பார்த்துட்டு இருக்க முத்துவும் மீனாவும் எதுக்கு இதெல்லாங்கிற மாதிரி பாக்குறாங்க. அது எதுக்கு நீங்க பண்ணணும்னு அண்ணாமலை கேக்குறாரு. நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அத்தை ஒருத்தங்க வலிய வந்து உதவி பண்ணனா அதுக்கு பின்னாடி காரணம் இல்லாம இருக்காது, பதிலுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கேளுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆஹா இந்த அறவேக்காட்டு குடும்பத்துல இது கொஞ்சம் அறிவோட பேசுதே அப்படின்னு பாக்குறாரு ஃபினான்சியர். யூ டோன்ட் வரிங் சார், அவங்க கொஞ்சம் அறிவா தான் பேசுவாங்க, ஆனா அறிவில்லாம தான் எல்லாத்தையும் செய்வாங்க, நீங்க பயப்பட வேண்டாம். ஃபினான்சியர் மீனாவிய பார்த்துட்டு இருக்க, என்ன பாக்குற? மத்தவங்க மாதிரிலாம் இல்ல, என் பொண்டாட்டி வக்கீலுக்கே டஃப் கொடுப்பா, எப்படி பாயிண்டா பேசினா பாத்தியா, பதில சொல்லு அப்படிங்கிறாரு முத்து. மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. ஃபினான்சியர் அமைதியா விஜயா பக்கம் திரும்பி, உங்க பையன் என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, இந்த வீட்டு மேலேயும் கடன் இருக்கு, எதுக்கு கடன் ரெண்டா பிரிஞ்சிருக்கணும்? பேங்க்ல இருக்க உங்க வீட்டு பத்திரத்தை நான் பணம் கட்டி வாங்கிக்கிறேன், எனக்கு சேர வேண்டிய பணத்தோட இந்த வீட்டுக்கான பணத்தை எங்கிட்டயே கொடுத்துடுங்க, பத்திரமும் எங்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, விஜயா அப்படியே யோசிக்கிறாங்க. என்னங்க இது கரெக்டா இருக்கும் போல இருக்கே, அப்படியே பண்ணிடலாமாங்கிற மாதிரி அண்ணாமலையை பாக்குறாங்க விஜயா. இது காதை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கே, எப்படியும் பணத்தை நாங்க கட்டி தானே ஆகணும், அப்புறம் எதுக்கு பத்திரத்தை நாங்க உங்ககிட்ட கொடுக்கணும்னு முத்து கேட்க, பினான்சியர் முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க மொத்தமா எனக்கே பணம் கட்டினா போதும், பத்திரம் என்கிட்ட பத்திரமா இருக்கும், என்ன சொல்றீங்கன்றாரு. விஜயா முத்துவையும் அண்ணாமலையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க சொல்றத பார்த்தா நல்ல விஷயமா தான் படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணாமலை விஜயாவை முறைக்கிறாரு. ஏங்க இப்படி பண்ணனால நல்லது தானேங்க அப்படின்னு விஜயா கேட்க, அண்ணாமலை ஏதோ சொல்ல வர்றாரு. அப்பா ஒரு நிமிஷம் வாப்பா, உங்ககிட்ட தனியா பேசணும் வாப்பான்னு முத்து கூப்பிடுறாரு. எதுக்குடா அப்பாவை தனியா கூப்பிடுற அப்படின்னு மனோஜ் உடனே வர்றாரு. எங்க அப்பா கிட்ட சொல்லி சொத்தை மொத்தமா ஆட்டையை போட்டுருவானோன்னு பயம் அவருக்கு. நான் ஏதோ பேசுறேன், உனக்கு என்னடா
அப்பா நீ வாப்பா, உன்கிட்ட பேசணும் வாப்பா அப்படின்னு முத்து ரூம்குள்ள போக அண்ணாமலை எழுந்து போறாரு. முத்து அண்ணாமலை கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட மீனா எதுக்கு அவர் பின்னாடியே போறாங்கன்னு தெரியல. உள்ளர வர்ற மீனா கதவை சாத்துறாங்க. என்ன முத்து இப்படி சொல்றான் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா என்னமோ தப்பா இருக்குப்பா அப்படிங்கிறாரு முத்து. ஆமா மாமா, திடீர்னு வந்து அவர் இப்படி சொல்றத பார்த்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க மீனா. முதல் தடவை வந்து மிரட்டினா, அப்புறம் வந்து நல்லவன் மாதிரி பத்திரத்தை கிழிச்சு போட்டான், திரும்பவும் வந்து அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு போனான், இப்ப என்னடான்னா வீட்டு பத்திரத்தை கேக்குறான். இவன் ஆளே ஒரு டைப்பா இருக்கான்பா அப்படின்னு முத்து யோசனையா சொல்றாரு. ஆமா மாமா, அந்த ஆளை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியறாரு, இதுல சிந்தாமணிய வேற தெரியும்னு சொல்றாரு. மாமா அந்த பொம்பளையே அடுத்தவங்க வயித்த அடிச்சு பொழைக்கிறவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா இவரும் சரியான ஆளா இருக்க மாட்டாரு. அத்தையை ஏமாத்த பாக்குறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க மீனா. சந்தேகம்லாம் இல்லைங்கிற முத்து, அப்பா கன்ஃபார்மா ஏதோ சீட்டிங் வேலை தான் பாக்குறான் அப்படின்னு முத்து சொல்றாரு. மாமா அந்த சிந்தாமணி சொல்லி கூட அவர் இங்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு மீனாவும் முத்துவும் மாறி மாறி அண்ணாமலை மண்டையை கழுவுறாங்க. அப்பா அம்மா கிட்ட இந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்க வேணான்னு மட்டும் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு முத்து. சொன்னா கேக்குறவளாவ, எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீடு, நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லுவா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு தான் பேசுறேன்னு நீ சொல்லுப்பா, அம்மா புரிஞ்சுக்குவாங்கங்கிறாரு முத்து. பேசுப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க இங்க வெளியே பினான்சியர், நீங்க சொன்ன அமௌண்ட்டை ஃபில் பண்ணிட்டேன், இந்த செக்கை வாங்கிக்கோங்க நீட்டிட்டு இருக்காரு, பத்திரத்தை மீட்டு என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு பினான்சியர் ஒரு கையில செக்கும் இன்னொரு கையில பத்திரத்தையும் விஜயா முன்னாடி காட்டிட்டு இருக்காரு. மனோஜ் நீ என்னடா சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, அதான் சார் சொல்றாருலம்மா, எனக்கும் இது சரின்னு படுதுங்கிறாரு மனோஜ். அப்படின்னு விஜயா திருப்தியா பார்க்க, இப்பதான் மனோஜ் நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க அப்படின்னு கூட ஐஸை தூக்கி அவர் தலையில கொட்டிட்டு, இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு விஜயா கிட்ட நீட்டுறாரு பினான்சியர். ரூம்ல இருந்து வெளியே வர்ற அண்ணாமலை, விஜயா இரு அப்படின்னு சொல்ல நீட்டுன பினான்சியர் கையும் வாங்குறதுக்கு நீண்ட விஜயாவோட கையும் அப்படியே நிக்குது. விஜயா பதட்டமா எழுந்து நின்று என்னங்கன்னு கேட்க, இவர் இப்பதானே விஷயத்த சொல்லியிருக்காரு, உடனே நாம முடிவு எடுக்க வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க யோசிச்சு சொல்றோங்கிறாரு அண்ணாமலை. ச்சே கைக்கு வந்தது வாய்க்கிட்டாம போச்சு அப்படின்னு ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு பாக்குறாரு பினான்சியர். அம்மா என்னம்மா, நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடந்தா கெடுக்கணும்னே இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு மனோஜ் பார்க்க, விஜயா வேகமா அண்ணாமலை கிட்ட வந்து நின்று அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஏங்க இப்படி சொல்றீங்க, இவரு நல்ல ஐடியா தானே சொல்றாரு, அங்க இங்க என்ன கடன் இருக்கிறதுக்கு மொத்தமா இவர்கிட்டயே இருக்கலாமே அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அவசரப்படாத விஜயா, அவசரப்பட்டுதான் நிறைய விஷயத்துல அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க பினான்சியர் குறுக்க வர்றாரு. சார் நான் உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன், நான் இந்த பணத்துக்கு வட்டியில டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு பினான்சியர் சொல்ல, அப்பா நல்ல டீல் தான்ப்பா இது அப்படின்னு மனோஜ் சொல்ல சலிப்பா பாக்குறாரு அண்ணாமலை. அந்த டீல அவரே வந்து சொல்றது தாண்டா பிரச்சனை அப்படின்னு முத்து சொல்ல, உங்ககிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு அவசியமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி விஜயா பக்கம் திரும்பி, மேடம் உங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன், நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு விஜயாவோட மண்டையில மசாலா அரைச்சிட்டு இருக்காரு பினான்சியர். விஜயா அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணாமலையை திரும்பி பார்க்க ஜாலியா கைய தலைக்கு மேல தூக்கி, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாட பினான்சியர் வெறியோட பாக்குறாரு. கண்ணதாசன் இருக்காரு, அவர் எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒன்னு எழுதியிருக்காரு, இந்த நேரத்துல பாடணும்னு தோணுச்சு அப்படின்னு முத்து சொல்ல கடுப்பை மறைச்சிக்கிட்டு, மேடம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பினான்சியர் கேட்க, விஜயா மனோஜை பாக்குறாங்க, அடுத்ததான் அண்ணாமலையை பாக்குறாங்க. நீங்க சொல்றது நல்ல விஷயம்தான், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கலந்து பேசிக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஷியோர் அது உங்க விருப்பம் தான், ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு வராது, கஷ்டம், யோசிச்சுக்கங்க அப்படின்னு பினான்சியர் வெடுவெடுன்னு போக கூடவே அவரோட அசிஸ்டன்ட் போயிட்டு இருக்காரு. வாயை திறந்து சரின்னு சொல்லாம இருந்தியே அது வரைக்கும் சந்தோஷங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க தேவையில்லாம ஏன் இப்படி போட்டு கொழுப்பிக்கிறீங்க, அவர் சொன்ன மாதிரியே பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு விஜயா சொல்ல, எதுக்கு நீ அவசரப்படுற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. நான் ஆதங்கப்படுறேங்க, என் பையன் வாழ்க்கையை பத்தி நான் மட்டும்தான் கவலைப்படுறேன், அந்த ஏமாத்துக்காரி இவன் தலையில கடனை வச்சுட்டு போயிட்டா, அதை சரி பண்ண வேண்டாமா, அந்த கடனெல்லாம் அடைக்க வேண்டாமா அப்படின்னு விஜயா டைலாக்கா பேசுறாங்க. கடனெல்லாம் அடைச்சிக்கலான்னு அண்ணாமலை சொல்ல, எப்படிங்க நீங்களும் ரிட்டையர் ஆயிட்டீங்க, வாரத்துல ஒரு நாள் ஸ்கூல் வேலை பார்க்க போறீங்க, அந்த காசை வச்சு கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு கத்துறாங்க விஜயா. அவன் வாங்கின கடனை அப்பா எதுக்குமா அடைக்கணும், நல்ல கதையா இருக்கே அப்படிங்கிறாரு முத்து. டேய் அவன் வாங்கின கடனை அடைக்க வேணாண்டா, இந்த வீட்டுக்குன்னு வாங்கின கடன் அப்படியே இருக்கே, அதை கட்ட முடியுமா இவராலன்னு கேக்குறாங்க விஜயா. ஏன் இவ்வளோ வருஷம் நமக்காக தானே உழைச்சாரு, அது பத்தாதா உங்களுக்கு, இப்போ என்ன வீட்டு கடன் தானே, அதை நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு முத்து கோவமா சொல்ல, யாரு நீயா
நீயே 100க்கும் 200க்கும் கார் ஓட்டுற சாதாரண டிரைவரு, உன்னால இந்த கடன் எல்லாம் அடைக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப கேவலமா சொல்றாங்க விஜயா. விஜயா என்ன பேசுற நீன்னு அண்ணாமலை கேட்க, ஏங்க அவன் பாக்குற வேலையை பத்தி தானேங்க சொன்னேன். அவன் என்ன பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கானா? கடன் லட்சக்கணக்கில் இருக்கு. காரை ஓட்டி இவனால ஜென்மத்துக்கு அடைக்க முடியாது. இவன் பொண்டாட்டியோ பூ கட்டுறவ, 2 பேரும் மேல ரூம் கட்டுறேன்னு சொல்லி ஒரு கம்பு கூட நட்டு வைக்கல. இதுல இவன் கடன் அடைக்க போறானா அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே இருக்க அண்ணாமலை என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாரு. மீனாவும் கோவமா பாத்துட்டு இருக்காங்க. முத்து ரொம்பவே சங்கடத்தோட நிக்கிறாரு. நம்மளையும் நம்ம வேலையை கேவலப்படுத்தி பேசுறதே அம்மாவோட வேலையா போச்சுன்னு மீனாவும் வருத்தத்தோட முத்துவையும் அண்ணாமலையும் மாறி மாறி பாக்குறாங்க. என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், அந்த ஆளே வந்து இந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த வாய்ப்பை கெடுக்குறீங்க. ஏண்டா வாய் கிழிய பேசுறல்ல, நீ கார் ஓட்டி இந்த கடனை அடைக்கணும்னா இன்னும் 50 வருஷம் ஆகும். அப்பவும் உன்னால பாதி கடனை கூட அடைக்க முடியாது அப்படின்னு விஜயா ரொம்ப வெறுப்போட கேவலமா முத்துவ பார்க்க அவர் ரொம்ப நொந்து போய் நிக்கிறாரு. அண்ணாமலை ரொம்ப ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனா 2 பேருக்கும் வாயி காது வரைக்கும் கிழியுது அப்படின்னு விஜயா மறுபடியும் ஆரம்பிக்க, போதும் விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நானும் அதைத்தாங்க சொல்றேன். போதும், இந்த வீட்டு விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். எல்லாத்துக்கும் உங்க கையெழுத்து வேணும்னு எங்க அப்பா வேற எழுதி வச்சு தொலைச்சிட்டாரு. இல்லன்னா நான் ஏன் உங்ககிட்ட கெஞ்ச போறேன்? அவர் சொன்ன மாதிரி செய்யறதுதான் சரி. வேற வழி இல்ல, நான் அதைத்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்ற திருப்தியில விஜயா ஆடாடுன்னு ஆடுறாங்க. ஓகே, விஜயா ஆடுற ஆட்டத்தை பார்த்தா சிங்கப்பூர் மருமகன் யாரையாவது ஒருத்தைய கூட்டிட்டு வந்துட்டு மொத்தமா நடுத்தருவுல நிக்க போறாங்கன்னு நல்லா தெரியுது. அப்பா மன்னிச்சிருப்பா, நான் எதுவும் பேசி இருக்க கூடாது. வீடு அம்மா கைய விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். தப்புதான்ப்பா அப்படின்னு உடைஞ்ச குரல்ல சொல்லிட்டு முத்து வெளியே போக, ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா போறாங்க. முத்து திரும்பி கூட பார்க்காம செருப்பு போட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஸ்ருதி வேகமா நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வர்றாங்க. அங்க ரவி நிக்கிறத பார்த்துட்டு, ரவி இங்க வான்னு சொல்லிட்டு அவங்க நடக்க, ஸ்ருதி நீ எங்க இங்கன்னு கேக்குறாரு அவரு. தூரம் தள்ளி வந்து ஸ்ருதி நிக்க, என்ன விஷயம் ஸ்ருதின்னு கேக்குறாரு அவரு. ஏதோ புது பேர்ல ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க போல, பஞ்சு நெருப்பு பரோட்டா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இந்த பன் பரோட்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிரேவி நல்லா ஸ்பைசியா இருக்கும், அதனாலதான் பஞ்சு நெருப்பு. ரெஸ்டாரண்ட்ல இப்ப அந்த டிஷ் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு ரவி பெருமையா சொல்லிட்டு இருக்க. கேள்விப்பட்டேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சிரிக்காம கைய நீட்டுறாங்க ஸ்ருதி. கோவமா இருக்கியா? என் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ஃபேமஸ் ஆனது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ரவி கேட்க, அந்த அளவுக்கு சீப் மென்டாலிட்டி எனக்கு இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. அங்க நீத்தும் வர்றாங்க. வர்றவங்க கொஞ்சம் தள்ளி அப்படியே நின்னுக்கிறாங்க. இன்னைக்கு உங்க ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ஃபேமஸ் ஆன நாளைக்கு எங்க ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ஃபேமஸ் ஆக போகுது, இது ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஸ்ருதியை பார்த்த மாதிரி, வாங்க ஸ்ருதி அப்படின்னு நீத்து வந்து நிக்கிறாங்க ரவி கிட்ட. என் கோவத்துக்கு காரணம் இதுதான். அவங்க மொபைல காட்ட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மொத்த உடம்பையும் ரவியோட முதுகுல பதிச்சுக்கிட்டு தலையை மட்டும் எட்டி பாக்குறாங்க நீத்து. இது ஒரு இன்ஃப்ளூயன்சர் சாப்பிட வந்தாரு, அவர் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ரவி சொல்ல, இவ்வளவு க்ளோஸா நிக்கிறோம் என்று டென்ஷன் ஆயிட்டீங்களா? அந்த ஆள் தாமா அப்படி நிக்க சொன்னாரு, சும்மா கேஷுவலான போஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க நீத்து. யாரும் சொல்லாம இருந்தாலும் நீங்க இப்படிதான் நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க போஸ்ட் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இந்த போஸ்டுக்கு கீழே அவன் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நான் எதுவும் படிக்கலையே அப்படின்னு குழப்பமா சொல்றாரு ரவி. ரவி நீங்க படிக்கலையா? இட் வாஸ் சோ ரியலிஸ்டிக், இருங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு நீத்து ரொம்ப சந்தோஷமா அந்த போஸ்டர் ஓபன் பண்ணிட்டு இருக்க. ரவி குழப்பமா பாக்குறாரு. ஸ்ருதி கோவமா பாக்குறாங்க. வாவ் வாட் எ கியூட் பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, யூ கைஸ் சோ ஹாரபிள் டு ஈச் அதர் அப்படின்னு கமெண்ட்ஸை படிச்சுட்டு ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க நீத்து. ஸ்ருதி கோவமா முறைச்சிட்டு இருக்க. ரவி குழப்பத்தோட பாக்குறாரு. அதுக்கடுத்து மேட் ஃபார் ஈச் அதர், பெர்ஃபெக்ட் மேட்ச், எப்ப மேரேஜ் அப்படின்னு நீத்து ஒவ்வொன்னா சந்தோஷமா வாசிச்சுட்டு போறாங்க. ரவி நெருப்பு மேல நிக்க, உண்மையிலேயே ஸ்ருதியோட கோப நெருப்பு தான் அவரை தாக்கிட்டு இருக்கு. ரவி அண்ணா உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு நீத்து படிச்சுட்டு இருக்க. ஐயோ நம்மள மாட்டி விடுறதுக்காகவே கிளப்பி விடுவாங்க போல இருக்கே அப்படின்னு ரவி தவிப்போட அந்த பக்கம் நீத்துவையும் இந்த பக்கம் ஸ்ருதியையும் பாக்குறாரு. ஸ்ருதி அந்த ரியாக்ஷன் மாறாம அப்படியே நிக்கிறாங்க பாருங்க, செம. ஐயோ இவ வேற முறைக்கிறாளே அப்படின்னு ரவி பார்த்துட்டு இருக்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆர் யூ ஒன்லி பிசினஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நீத்து சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹே ரவி இதை கேளுங்களேன், லவர் குக்கிங் இந்த கிச்சன் எக்ஸைட்ஸ், கிச்சன்ல லவ் குக் ஆகுதான் அப்படின்னு நீத்து சிரிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்க. ரவி பயத்தோட ஸ்ருதியை பாக்குறாரு. இங்க ஒருத்தி வெந்துகிட்டு இருக்கேன், என்னைய போட்டு வறுக்க போறா அப்படின்னு ரவி தவிக்க. இங்க பாருங்க ரவி, ரவி ஹீரோ மாதிரி இருக்காரு, நீத்து ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. அப்புறம் அப்படின்னு நீத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக, நீத்து போதும் 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 அப்படின்னு ரவி சொல்ல, எவ்வளவு ஃபன்னா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. இது ஃபன்னா
அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அப்படிதான் ஸ்ருதி நாம எடுத்துக்கணும். பீப்புள் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்குவாங்க, அதை நாம போய் ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நீத்து தத்துவம் பேசுறாங்க. ஸ்டாப் பண்ண முடியாதுதான், ஆனா கிளாரிபிகேஷன் கொடுக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. எப்படி ஒருத்தர்கிட்டயா போய் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நீத்து கேக்குறாங்க. ஒரு தடவை சொன்னா போதும். நீங்க ரெண்டு பேரும் we are not couples, we are just business partnersனு ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கரெக்ட், நாம தானே கிளாரிஃபை பண்ணணும். நான் போஸ்ட் போடுறேன்னு போறாரு ரவி. நீங்க எதுக்கு ரவி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீத்து கேட்க, நம்மள தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, ரவி நம்மளை பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்களே சில டைம்ஸ் நம்மளை பத்தி அப்பதான் புரிஞ்சிருப்பாங்க. தெரியாத யாரோ ஒருத்தருக்காக நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீத்து சொல்ல, நம்ம சைட்ல இருந்து எதுவும் சொல்லாம இருக்க கூடாது இல்லைங்கிறாரு ரவி. இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம இருந்துட்டா கொஞ்ச நாள் பேசிட்டு அவங்களே விட்டுருவாங்க. இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணா அதை வச்சு ஏதாவது புதுசா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீத்து சொல்ல, சில டைம் நாம எக்ஸ்பிளைன் பண்ணா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசாமலும் இருப்பாங்கங்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி சொல்றதுதான் கரெக்ட் நீத்து, நான் இப்பவே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு ரவி அவரோட வேலையை ஆரம்பிக்க, நீத்து திமிரா ஸ்ருதியை முறைச்சிட்டு அப்படியே உட்கார ஸ்ருதியை முறைச்சிட்டே இருக்காங்க. நீ என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை பண்றன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த ஆஃப் பாயிலுக்கு தெரியல, சீக்கிரமே தெரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பாக்குறாங்க. டன், நான் போஸ்ட் பண்ணிட்டேன், இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுங்கிறாரு ரவி. நீ மட்டும் போஸ்ட் பண்ணா பத்தாது, நீத்துவும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நான் எதுக்கு போஸ்ட் போடணும் அப்படின்னு கேக்குறாங்க நீத்து. போடணும் அப்படின்னு நீத்து அழுத்தி சொல்ல, சாரி ஸ்ருதி, நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றதுக்கெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீத்து பயங்கர திமிரா சொல்றாங்க. ரவிக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. நீத்து ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ரவி பதறி அடிச்சு கேட்க, என்னை யாருன்னே தெரியாதவங்க என் மேல ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க, அதுக்கு நான் ஏன் ரெஸ்பான்ஸ் சொல்லணும் ரவி? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, அதான் நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, அது போதுங்கிறாங்க நீத்து. நீயும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதை ரெக்வஸ்டா கேக்குறீங்களாங்கிறாங்க நீத்து. வார்னிங்கா கூட எடுத்துக்கோ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன ஸ்ருதி மிரட்டுற மாதிரி பேசுறீங்க, என்னால போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீத்து சொல்ல, உனக்கெல்லாம் பேசிக் டிக்னிட்டி கூட எதுவும் இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ரவி ரெஸ்பெக்ட் இல்லாம பேச வேணாம்னு சொல்லுங்கிறாங்க நீத்து. ஸ்ருதி நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு ரவி சொல்ல, ஹேய் இவளை பத்தி இன்னும் கூட உனக்கு புரியல, அவ பிசினஸ்க்காக இந்த போஸ்ட வச்சு ட்ரை பண்ண பாக்குறா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லங்கிறாங்க நீத்து. ஆல்ரெடி என் பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன அதிகாரம் பண்ணாதங்கிறாங்க நீத்து. நீத்து நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்கிறாரு ரவி. ஏய் நீ எதுக்கிட்ட அவகிட்ட சாரி சொல்ற, என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ருதி கோவமா கத்துறாங்க. நீ தான் எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி ஓவர் திங்கிங் பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீத்து திமிரா சொல்ல, ஏய் யாரும் ஓவர் ரியாக்ட் பண்றா அப்படின்னு ஸ்ருதி எகிரிட்டு போறாங்க. நீத்து வேகமா எழுந்திருக்க, ஸ்ருதி சொன்னா கேளு, கொஞ்சம் அமைதியா இருங்கிறாரு ரவி. என் ஹஸ்பண்ட் கூட கண்டவா போட்டோ போடுவா, அதுக்கு நிறைய பேர் சீப்பா கமெண்ட் போடுவாங்க, அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, சத்தம் போடாத ப்ளீஸ்ங்கிறாரு ரவி. அப்படின்னு ஸ்ருதி மிரட்டிட்டு இருக்க, நீ இதுல தலையிடாத அப்படின்னு ஸ்ருதி ரவி கிட்ட பேசிட்டு இருக்க. இதோ பாருங்க ஸ்ருதி, எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, அதை நான் எப்பவும் கிராஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நீத்து. உன் பவுண்டரிய பத்தி எனக்கு தெரியும், தேவைக்கேத்த மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவ, வேணும்னே ஆளுங்களை வர வச்சு இப்படி போட்டோ எடுக்க வச்சு இதை போஸ்ட் போட வைப்ப அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இது என் பிசினஸ்க்காக நான் பண்றது அப்படின்றாங்க நீத்து. உன் பிசினஸ்க்குள்ள எங்க பர்சனல ஏன் கொண்டு வர்ற அப்படின்னு ஸ்ருதி கோவமா கேட்க, நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத, என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும், ரவிக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீத்து சொல்ல, ஸ்ருதி அதிர்ச்சியா பார்க்க, பிசினஸ் சொல்றேன் அப்படிங்கிற நீத்து, ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இப்படி கத்துற வேலையெல்லாம் வேணாம், ரவி கிளம்ப சொல்லுங்க அப்படிங்கிற நீத்து மறுபடியும் போய் உட்காந்துக்க. ஸ்ருதி வேகமா திரும்பி போறாங்க. ஸ்ருதி 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 நில்லு, சொன்னா கேளு, சொல்றேன்ல அப்படின்னு ரவி பின்னாடியே வர, நில்லுடா நிறுத்துங்கிற மாதிரி கையை காட்டிட்டு ஸ்ருதி போய்கிட்டே இருக்காங்க. சூப்பர், ரவி இப்படியே முட்டாளாவே இருந்தா சீக்கிரம் இவரோட வாழ்க்கையை முடிவுக்கு வந்துரும். சிந்தாமணி டென்ஷனா இப்படி எப்படி நடந்துட்டு இருக்க, ஒரு பக்கமா அவரோட அல்லக்கைங்க 5-6 பேர் நிக்கிறாங்க. என்னங்க நீங்க, உங்களை நம்பி தானே அனுப்புனேன், இப்படி வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சிந்தாமணி பினான்சியர் கிட்ட முகத்தை காமிக்க, அவர் சேர்ல உட்கார்ந்துருக்கவர் எழுந்து வந்து, நான் என்னங்க பண்ண முடியும், செக் அந்த லேடி கிட்ட கொடுக்கற நேரத்துல அந்த பெரியவர் வந்து தடுத்துட்டாரு, அதுவும் அவரா வந்து தடுக்கல, ஆரம்பத்துல அமைதியா தான் இருந்தாரு, அந்த டிரைவர் இருக்கானே அவனும் அவன் ஒய்ஃபும் தான் அப்படின்னு பினான்சியர் சொல்ல, யாரு அந்த முத்துவும் மீனாவுமா அப்படின்னு சிந்தாமணி எரிச்சலா கேட்க, அவங்க தான் அந்த பெரியவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏதோ சொல்லி மாத்திட்டாங்கன்றாரு பினான்சியர். ச்சே, அந்த ரெண்டுத்துக்கும் வேற வேலையே இல்லை, நான் என்ன திட்டம் போட்டாலும் அப்படியே குறுக்க நந்தி மாதிரி வந்து நிக்குதுங்க அப்படின்னு சிந்தாமணி கோவமா சொல்றாங்க.
அவங்க 2 பேரும் பெருசா படிக்கலன்னு சொன்னீங்க அப்படின்னு ஃபினான்சியர் கேட்க, ஆமா ஆமா, ரெண்டும் ஸ்கூல் படிப்பையே தாண்டினது கிடையாது அப்படின்னு சிந்தாமணி சலிப்பா சொல்ல, படிக்கலன்னாலும் அந்த வீட்லயே அவங்க 2 பேர் தான் புத்திசாலியா இருக்காங்க அப்படிங்கிறாரு ஃபினான்சியர். தே ஆர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் அப்படிங்கிறாரு அவரு. ஆமா, நீங்க ஒரு ஆளு வேலையை ஒழுங்கா செய்யாம அவங்கள போய் பாராட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு குறைப்பட்டுக்கிறாங்க சிந்தாமணி. நான் எந்த வேலையும் முடிக்காம விட்டதில்ல. ஆனா அந்த வீடு உங்க கைக்கு வரணும்னா முத்துவும் மீனாவும் அந்த வீட்டுல இருக்க கூடாது. அவங்கள அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அது நடந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிறது நடக்குங்கிறாரு ஃபினான்சியர். அதுவும் சரிதான். அதுங்க 2 மட்டும்தான் அந்த வீட்டுக்கு ஏதோ காவல் தெய்வம் மாதிரி இருக்குதுங்க. அதுங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீடு என் கைக்கு வராது. முதல்ல அந்த வீட்டுல இருந்து அதுங்க 2ஐயும் விரட்டணும் அப்படின்னு எளிய விரட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணி. அதை எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு ஃபினான்சியர் கேட்க, அதை செய்யறதுக்கு என் கைக்குள்ளேயே ஒருத்தி இருக்கா. அவளை வச்சு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீடு அடமானத்துக்கு வரணும். அப்படி ஒரு நிலைமை வந்தா அது உங்க கைக்கு தான் வரும். அப்புறம் தன்னால அந்த வீட்டு பத்திரம் என் கைக்கு வந்துடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு ஃபினான்சியர். கொஞ்சம் ஆற போடுவோம், அப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்கிறாங்க சிந்தாமணி. சரி வரேன் அப்படின்னு கிளம்புறாரு கோட் சூட் ஃபினான்சியர். அவரோட அல்லக்கைங்க 2 பேரும் கிளம்பிட இப்ப ஆள் குறைஞ்சிருது சிந்தாமணி பக்கம். வீட்டுல ரோஹிணி குறுக்க நறுக்க நடந்துட்டு யோசிக்கிறாங்க, மனோஜுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல வேண்டாம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறவங்க மொபைல பார்த்துட்டு, ஐயோ 12ஆம் தேதி கேஸுக்காக கோர்ட்ல ஆஜராக சொல்லியிருக்காங்க. இனிமேல நான் சும்மா இருந்தா சரியா இருக்காது. விஜயா, நீ என்ன டைவர்ஸ் வரையிலும் கொண்டு வந்துட்டல, உன் பையனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு என் பக்கம் மொத்தமா கொண்டு வர்றேன் பாரு அப்படின்னு அடுத்த சபதத்தை எடுக்கிறாங்க கல்யாணி. அடுத்த செகண்டே கால் பறக்குது மனோஜுக்கு. எடுத்து பாக்குறவரு, இது ரோஹிணி நம்பராச்சே அப்படின்னு நினைக்கிறவரு டிஸ்பிளேவே பார்த்துட்டு இருக்க ரிங் ஆகி கட் ஆயிடுது. அடுத்த செகண்டே மறுகால் போகுது. போனை எடு மனோஜ், போனை எடு அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி. இந்த தடவை மனோஜ் எடுக்கல, நீ எடுக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோஹிணி கால் பண்ண எடுத்து பார்த்துட்டு, என்ன இவ திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு காலை கட் பண்றாரு. ரோஹிணி மொபைல் எடுத்து பார்த்துட்டு, என் நம்பரை பார்த்துட்டு பேச தயங்கிட்டு கட் பண்றல, உன்னை ஏன் பக்கம் வர வைக்க இதுவே போதும் அப்படிங்கிற ரோஹிணி மறுபடியும் கால் பண்றாங்க. மனோஜ் டக்குன்னு கால் ஆன் பண்ணி காதுல வச்சு, என்ன திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கத்த, மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, எப்படியோ ஜெகன்மோகினியோட ஜாலத்துல மயங்கின மாதிரி மனோஜ் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஒரு அப்படியே அமைதியா லைன்ல இருக்க இங்க ரோஹிணி ஒரு மந்தகாச புன்னகையில விரிகிறாங்க. ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க, உன்னை பார்க்கணும் மனோஜ், உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு ரோஹிணி பேச பேச மனோஜ் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா காதுல வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வெளியே போகும்போதெல்லாம் நான் உன்னை மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால உன் முகத்தை பார்க்காம இருக்கவே முடியல மனோஜ். ஒவ்வொரு தடவையும் நீ சந்தோஷமா இருக்கும்போது நீ வந்து என்னை ஹக் பண்ணுவியே, அது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு மனோஜ மட்டையாக்கிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. இந்த மாங்காவும் அப்படியே மட்டையாட்டம் உட்கார்ந்துருக்கு, அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, சொர்க்கத்துக்குள்ள போகலாமா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு மனோஜ். ஏதாச்சும் பேசும் மனோஜ், உன் வாய்ஸ கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு ரோஹிணி பேசிட்டு போக, ஒரு வழியா மாங்கா மயக்கம் தெளிஞ்சு, ஏய் எதுக்குடி நீ போன் பண்ண அப்படின்னு கேக்குது. உன்னை என்னால மறக்கவே முடியல மனோஜ், என்கிட்ட பேசு, இல்ல உன்னை மறக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லு மனோஜ், எனக்கு ஒரு வழி தெரியும். ஆனா அப்படின்னு ரோஹிணி ஒரு கொக்கிய போட, மீன் வசமா வந்து அந்த கொக்கியில மாட்டிக்கிட்டு, என்ன வழின்னு கேக்குது. நான் செத்துட்டா உன்னை மறந்துடுவேன்ல அப்படின்னு ரோஹிணி தேனை குழைச்சு அடிக்க, ஏய் என்ன மிரட்டுறியா அப்படிங்கிறாரு மனோஜ். இல்ல மனோஜ், உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால உன்னை மறக்க முடியாது, உன்கிட்ட பேசாம என்னால உயிரோட இருக்கவும் முடியாது அப்படின்னு கல்யாணி உருகி ஊத்திக்கிட்டு இருக்க, இப்படி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணா நான் உடனே வந்துருவேன் நினைக்காத, நீ சொல்றது எதையும் நான் நம்ப தயாரா இல்லைங்கிறாரு மனோஜ். இப்ப நான் அம்மாவை கூப்பிடவா அப்படின்னு மனோஜ் கேட்க, வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அப்ப சீக்கிரமா எதுக்கு கால் பண்ணியோ அதை மட்டும் சொல்லுங்கிறாரு மனோஜ். கமிங் 12th அன்னைக்கு நாம கோர்ட்ல மீட் பண்ணணும்னு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நல்லதுதான், அன்னியோட எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருங்கிறாரு மனோஜ். அன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரட்டும், சாரியா சுடிதாரா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஏய் எதையோ உன்னை போட்டுட்டு வாடி, முதல்ல போனை வைன்னு கட் பண்ணிடுறாரு மனோஜ். மனோஜ் மனோஜ் ப்ளீஸ் ப்ளீஸ் மனோஜ், போனை கட் பண்ணிடாத அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, கையில எடுத்த போனை மறுபடியும் காதுல வைக்கிறாரு மனோஜ். லைஃப்ல நான் கேட்டு இது வரைக்கும் நீ எதையுமே செய்யாம இருந்ததில்ல, இப்போ ஒன்னு கேக்குறேன், எனக்காக ப்ளீஸ் பண்ணுவியா
அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க. என்ன அப்படின்னு எரிச்சலா கேக்குறாரு மனோஜ். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் கேரா கிஸ் பண்ணுவல்ல, அதுல என் பிரச்சனை எல்லாமே பறந்து போயிடும். இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அதனால ஒன் டைம் அப்படின்னு ரோஹிணி மனோஜுக்கு வசமா ஆப் அடிக்கிறாங்க. அவரு மெதுவா எடுத்து போனை கட் பண்ண. ரோஹிணி, வசமா மாட்டிட்ட மனோஜ், நீ இப்ப இல்ல எப்பவுமே என்னை விட்டு போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திருப்தியாவ சிரிக்கிறாங்க. இங்க மனோஜ் மாயாஜாலத்துக்கு கட்டப்பட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. ரோஹிணி ஒரு வெற்றி சிரிப்போட பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.